அடுத்தது சாரு. இப்போ சாருவுக்கு வந்து ஒரு இடைப்பட்ட காலகட்டத்துல ஒரு கொஞ்ச காலம் முன்னாடி சாருவோட பிரைவசி இன்வேஷன்ன்றது வந்து ஒண்ணு நடந்தது. அதாவது சாருவோட மெயில் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணி தேவையில்லாம பேச்சுகளோ இல்ல பண பரிவர்த்தனை சம்பந்தமான தொந்தரவுகள் கொடுத்ததோ அப்படி வந்து ஒரு பிரைவசி ஹேக்ன்றது வந்து சாரு வந்து ஒரு விக்டிம். ஆமா அப்படிங்களா? அப்படி இருக்கிற சமயத்துல இப்போ நம்ம சிம்பு பாத்தீங்கன்னா அவரும் இதே தானே சொல்றாரு, நான் ஒரு விக்டிம், நான் எதுவும் செய்யல. அப்ப நியாயப்படி பாத்தீங்கன்னா சாரு ஆஸ் அ விக்டிம் சிம்பு வந்து சப்போர்ட் பண்ணிருக்கணும் இல்லையா? ஆனா சாரு வந்து பீப் சாங்க்கு வந்து பாத்தீங்கன்னா கடும் கண்டனம் தெரிவிச்சாரு. அப்போ அத வந்து நீங்க டிஃபர் பண்றீங்க என்னன்னா, இப்போ நிறைய இடங்களுக்கு செக்ஸ் ஒர்க்கர்ஸ் இருக்கிற இடங்களுக்கு நான் போயிருக்கேன், அவங்களோட பேசியிருக்கேன். அது எல்லாமே என்னோட நாவல்கள்ல வருது. அப்படி போயிருக்கும் போது ஒரு செக்ஸ் ஒர்க்கர் வந்து அன்னைக்கு நைட்ல எனக்கு இன்னைக்கு பர்த்டே அப்படிங்கும்போது அதை எல்லாரும் கொண்டாடணும். அந்த புகைப்படம் எடுத்துக்கிட்டாங்க. அந்த புகைப்படம் நெட்ல வரலாம், அதுல ஒண்ணும் தப்பு இல்லை. என்ன அது வந்து நான் பிரைவசிய இன்ட்ரூட் பண்றதாகலாம் நான் நினைக்க மாட்டேன். ஆனா என்னுடைய படுக்கை அறை அதுல வந்து ஒரு நான் எப்படி குளிக்கிறேன், நிறைய பெண்களோட அந்த மாதிரி படங்கள்லாம், நடிகைகளோட படங்கள்லாம் வந்திருக்கு இல்லையா, அது வந்து அவங்களோட பிரைவசிய ரொம்ப கொடூரமா இது பண்ற மாதிரியான ஒரு விஷயம். ஈவன் அவங்க வந்து தலை சீவிட்டு இருக்கிறத கூட அவங்களோட ஒப்புதல் இல்லாம, நீங்க அனுமதி இல்லாம எடுக்கக்கூடாது. யாரையுமே புகைப்படமே வந்து நீங்க அனுமதி இல்லாம எடுக்கக்கூடாது. நான் அந்த செக்ஸ் ஒர்க்கர்ஸோட நின்று அவங்களோட அந்த இது கொண்டாடும் போது என்னோட அனுமதியோட தான் அது வந்து வருது, அதுல ஒண்ணும் தப்பு இல்லை. ஆனா சிம்புவோட பாடல் அத வந்து நீங்க வீட்டுல வச்சிருக்கிறதே தப்புன்னு நான் நினைக்கிறேன் இல்லையா? என்னன்னா பெண்களை இவ்வளவு கொச்சப்படுத்தி பாடுறதே தப்பு. சரி, ஓகே ஓகே, நான் சொல்ல வந்துடுறேன். இல்ல இது என்னோட பர்சனல் ப்ராப்பர்ட்டி நினைச்சிட்டீங்க, அது வெளியில வந்துருச்சு, உங்களை மீறி வந்துருச்சு. நாம தான் முதல்ல அதுக்கான ஆட்சேபனை எழுதிருங்க, கடுமையாவே எழுதிருங்க. அப்ப என்ன பண்ணிருக்கணும்னா, இது பெண்களை வந்து அவமதிக்கிற ஒரு இது, மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இது என்னோட இதை மீறி வந்து போச்சு அப்படின்னு சொல்லலங்க இப்ப சிம்பு. இது என் உரிமை. இல்ல இதே நான் எப்படி பாக்குறேன்னா, சாரு மேல வந்து சாருவோட படைப்புகள்ல பாத்தேன்னா, நீ ஏன் இந்த வார்த்தை எழுதினாய், ஏன் வந்து இப்படி ஒரு வெளிப்படையா இருக்கு, ஏன் அந்த டிரான்ஸ்பரண்டா எல்லாமே இருக்கு, ரொம்ப ஃப்ரீ ஃப்ளோயிங்கா அந்த கஸ் வேர்ட்ஸ் இருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டு வரும்பொழுது சாரு வந்து இது நான் சமரசம் செய்து கொள்ளாத ஒரு எழுத்தாளன், இதே மாதிரியான ஒரு சமரசமற்ற தன்மை வந்து சிம்புவும் பண்ணிருக்கலாம். அதுதான் சொல்றேன். இப்போ நீங்க டெல்லியில நடந்த ரேப் இருக்கு, அது மாதிரி நிறைய இடங்கள்ல நிறைய இடத்துல நடக்குது. அந்த ரேபிஸ்ட பத்தின கதையில அந்த கஸ் வேர்டு நான் வைப்பேன். ஏன்னா அவன் சத்தியசோதனை படிச்சுட்டு அவன் வந்து அதை பண்ண போறது இல்லை. அவன் வந்து இந்த மாதிரிதான் பேசுவான். அவனை பத்தின கதை, ஒரு பொறுக்கிய பத்தின கதை, ஒரு ரேபிஸ்ட பத்தின கதை அங்க அதுதான் இருக்கும். இன்னும் சொல்ல போனா நம்ம காமன் மேனே, நல்ல மனுஷனே, பொறுக்கி இல்ல, ரொம்ப டீசென்டான ஆளு, கெட்ட வார்த்தை இங்க சொல்றது ரொம்ப சாதாரண விஷயம். ஆனா ஒரு நடிகர் அது வந்து அவருக்கு வந்து வீட்டுல வச்சிருந்தாரு, ஓகே, அதெல்லாம் நம்ம ஒத்துக்குவோம். அது வந்து வெளியில வரும்போது இத வந்து எல்லா பசங்களும் யூடியூப்ல பாப்பாங்க. அடல்ட் கண்டென்ட்னு ஒண்ணு இருக்கு. நீங்க வந்து ஒரு ஒரு அடல்ட் கண்டென்ட்டை 17 வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கு கொடுக்கறதே வந்து அஃபென்ஸ்ங்கிறனா. உங்களை மீறி அந்த அஃபென்ஸ் வெளியில வந்துருச்சுன்னா அதுக்கு நீங்க மன்னிப்பு கேட்டாகணும் இல்லையா? இது எல்லாருமே கேட்பாங்க. ஏதோ ஒரு வகையில காரணம், ஏதோ ஒரு அததான் நான் சிம்பிளா சொன்னேன். ஐயோ, நான் வெடிகுண்டு வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக என் வீட்டுக்குள்ள பண்ணிட்டேங்க, அதை கொண்டு போய் எவனோ வெளியில வெடிச்சுட்டான்னா வெடிகுண்டு பண்றதே தப்பு தானே. பெண்களை வந்து அவமதிக்கிற மாதிரி நான் பண்றது ஒரு கேரக்டர், ஒரு பொறுக்கி. இது வந்து சிம்புங்கிற ஒரு ஆத்மா, ஒரு பெரிய ஆள், ஒரு பெரிய நடிகர், அவர் பேசுறது இப்படி ஒரு கேவலமா இருக்கிறது, பாடுனது என்னோட பர்சனல் யூஸுக்குன்னா அதுக்கும் உங்களுக்கு உரிமை இருக்கு, தப்பே இல்லை. ஆனா அதை வந்து வெளியில கொண்டு வந்ததோட இது வந்து நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும். அப்ப என்னன்னா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஒரு இது வரைக்கும், இந்த மொமெண்ட் வரைக்கும், இனிமேல் வந்து ஒண்ணுமே இல்லைன்னு வச்சுங்க, அவரு மன்னிப்புனே கேட்கல. அது என்னோட உரிமை, என்னோட பர்த் ரைட் ஏதாவது சொல்லி அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. மன்னிப்பே கேட்கல. ஊராக ஒவ்வொரு பெண்ணும் வந்து கிளர்ந்து கொதிச்சு எழுறாங்கன்னா, உங்களை நான் தெரிஞ்சோ தெரியாமலோ ஹர்ட் பண்ணிட்டேன்னு வச்சுங்களேன், ஒரு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? அதுல ஒரு தப்புமே இல்லையே. மன்னிப்பு கேட்கறவன் தான் அங்க கனவான்.
என்ன அறியாமலோ அறிந்தோ அவர் வந்து அதை தான் நான் வந்து சினிமா துறையில இருக்கிறவர்களோட ஆணவம். எல்லாருக்கும், எல்லாரையும் சொல்லல, அந்த துறையில வந்து நம்ம இருந்துட்டோம்னா நம்மள யாருமே கேட்க முடியாது, போலீஸ் கேட்க முடியாது, நீதிமன்றம் கேட்க முடியாது, யாருமே கேட்க முடியாதுன்னு ஒரு ஒரு ஆணவம் வந்துருது. ஏன்னா நீங்க வந்து பொலிட்டீஷியனா அரசியல்வாதியா இருந்தா கூட அந்த ஆணவம் வர்றதில்ல. எலெக்ஷன் வருதே, ஐயோ மாத்திருவாங்களேன்னு பயம் வருது. பியூரோக்ராட்டுக்கு வரல, பிசினஸ் மேனுக்கு வரல. சினிமாவில் இருக்கிற ஒரு சிலருக்கு மட்டும் அந்த ஆணவம் இருக்கு. என்ன நம்மள யாரும் அசைக்க முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டுல சினிமா வந்து ஒரு கடவுள் ஸ்தானத்துல வந்து வச்சிருக்கிறாங்க. அவங்களோட உயிர் மூச்சாவே இருக்கு. அடுத்தது சாரு, இப்போ நீங்க இந்த ரேப் பத்தி சொல்லும்பொழுது ரேபிஸ்டுகளுக்கான மரண தண்டனை வந்து வரணும்னு ஒரு சாரரும், வரக்கூடாதுன்னு ஒரு சாரரும் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுல சாருனுடைய நிலைப்பாடு என்ன? அதாவது கான்செப்சுவலா ஒரு ஒரு என்ன சொல்றது, சிந்தனை தளத்துல மரண தண்டனையே இந்த உலகத்துல இருக்கக்கூடாது. எந்த உயிரையும் அழிக்கிறதுக்கு அரசுக்கோ தனிநபர்களுக்கோ உரிமை கிடையாது. ஆனால் அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜ்ல இந்திய சமூகம் இல்ல. இந்திய சமூகம் இல்ல. ஏன்னா இங்க வந்து திட்டமிட்டு குழந்தைகளை கொண்டு போய் ரேப் பண்ணி கொலை பண்ணி சாக்கடையில போடுறான். ஒரு இடத்துல போட்டான்ல, 30-40 எலும்பு கூடுகள் வந்து கிடைக்குது இல்ல குழந்தைகளை. ஒரே ஒரு குழந்தை காணா போயிட்டதுதான். ஒரு குழந்தையோட பேரண்ட்ஸ் வந்து அதை ரிப்போர்ட் பண்ண பிறகுதான் அவன் வந்து மாட்டினான் இல்லையா. நோய்டால எத்தனை குழந்தைன்னு யாருக்குமே கணக்கு தெரியாது. குழந்தைகளை தூக்கிட்டு போறது ரேப். இப்ப இவனை வந்து நீங்க மரண தண்டனை, இவனை என்ன திருத்த முடியும்னு நினைக்கிறீங்க? ரிஸ்க் இல்லையா? அடுத்த குழந்தைகளுக்கும் அடுத்த பெண்களுக்கும் ரிஸ்க். ஆனா இந்த சமூகத்துல ஒரு திட்டமிட்டு நான் வந்து ஒரு 1000 பேரை அழிக்கிறதுக்கான வெடிகுண்டை தயார் பண்ணி இந்த இடத்துல இந்த சதுக்கத்துல நான் வைக்க போறேன் அப்படின்னு ஒருத்தன் போறான்னா அவனுக்கு வந்து அவனை நீங்க வந்து மரண தண்டனை கொடுக்காம இருக்க முடியாதுங்க. இந்த சொசைட்டி அப்படி இல்லை. ஒரு 2 பெண்கள் வந்து சிறுநீர் கழிக்க வெளியில போறாங்க. அங்க வந்து அவங்கள வந்து கொன்னு தூக்குல மாட்டிட்டான், ரேப் பண்ணினா ஓகே. அவங்களோட பேக்ரவுண்ட், இப்ப டெல்லி ரேபிஸ்டுகளோட இடம் இதையே பார்த்துக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப பாவர்ட்டி, கொடூரமா கற்பனையே பண்ண முடியாத அளவுக்கு அவங்களோட கிராமங்கள்ல, அந்த கிராமங்கள்ல இருந்து தான் நகரங்களுக்கு வராங்க. வரும்போது அவங்க பசித்த புலி வந்து நகரத்துக்கு வந்து நம்ம ஊருக்குள்ள வந்து மக்களை சாப்பிடுற மாதிரி தான் இருக்காங்க அவங்க மனநிலை. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா மரண தண்டனையை ஒழிக்கிறதா வேண்டாமா? இப்போதைக்கு ஒழிச்சுதான், மரண தண்டனை இருந்துட்டு தான் இருக்கணும். ஆனா மரண தண்டனையே இல்லாத ஒரு சமூகத்தை நீங்க நிர்மாணிக்கணும்னா கிராமத்துக்கும் நகரத்துக்குமான வேறுபாடை ஒழிக்கணும். அதுதான் அடிப்படை. ஏன்னா கிராமத்துல வந்து 2000 ரூபாய் தான் சம்பளம், இங்க வந்து 2 லட்சம் சம்பளம். அப்ப இங்க வந்து இங்க ஆட்டோவாவது ஓட்டணும்னு தான் அவன் நினைப்பான். அந்த ஆட்டோ ஓட்டுநர்கிட்ட நீங்க வந்து நேர்மையை எதிர்பார்க்க முடியாது. புரியுதுங்களா? இப்ப ஒண்ணும் இல்ல, எங்க தெருவுல குப்பை அள்ளுறவங்களோட சம்பளம் 4000 ரூபாய். நாள் பூரா குப்பை அள்ளிட்டு இருக்காங்க. அவங்க வந்து லிட்டரலா பெக்கர்ஸ் மாதிரி தான் இருக்காங்க. பிச்சைக்காரன் தான். வந்து சோறு கேக்குறாங்க, தண்ணி கேக்குறாங்க. எந்த விதமான ஒரு மனிதனுக்கான இது இல்லை. அவங்க குழந்தைகள் மறுபடியும் வந்து குப்பை தொட்டி தான் அள்ள போறாங்க. இது அமெரிக்காவுல இந்த குப்பை அள்ளுறவங்களோட சம்பளம் ஆசிரியர் சம்பளத்தை விட அதிகம். இங்க ஆசிரியருக்கு வந்து 40,000 50,000 சம்பளம்னா இவங்களுக்கு வந்து 4,000. இவங்க சம்பளத்தை முதல்ல 20,000 ஆக்கணும். அப்பதான் இந்த மாதிரியான குற்றங்கள் வந்து குறையும். இப்ப நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க அந்த வில்லேஜ் அண்ட் சிட்டி அதற்குரிய அந்த ஈக்லிபிரியம் இருக்கணும். ரெண்டுத்துக்குமான ஒரு சமநிலையை வந்து நம்ம ஏற்படுத்தாத வரைக்கும் இந்த குற்றங்களை வந்து குறைக்க முடியாது. அப்படி பார்க்கும் பொழுது வில்லேஜ் எம்பவர்மெண்ட் இல்ல ஊர் பக்கம் இருக்கவங்களுக்கான எம்பவர்மெண்டா சீமான் என்ன சொல்றாருன்னா, ஆடு மாடு மேய்க்கிற தொழிலை வந்து ஒரு அரசு வேலையாக மாத்தணும்னு சொல்றாரு. இந்த கூற்றை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவரு எதுக்காக சொன்னாருன்னு எனக்கு தெரியல. பொதுவா இந்த கிராமங்கள்ல இருக்கிற, அதாவது நகரங்கள்ல இருக்கிற அத்தனை வசதிகளும் கிராமத்துல இருக்கணும். இங்க கிராமத்துல இருக்கிற ஒரு சாதாரண கூலி வேலை பாக்குறவனோட ஒரு 6 வயது மகளும் இங்க இருக்கிற ஒரு நடிகரோட, பிரபலமான நடிகரோட 6 வயது மகளுக்கும் ஒரே சமமான கல்வி வந்து கிடைக்கணும். ஹெல்த் வைஸும் அங்க இருக்கிற ஒரு 90 வயசு கிழவருக்கும் இங்க இருக்கிற ஒரு பணக்கார கோடீஸ்வரருக்கும் ஒரே மாதிரியான ஹெல்த் உதவிகள் அது வந்து இங்க கிடைக்க வைக்கணும்.
அது ஒரு 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 எய்ம். ஆனா எட்டக்கூடிய ஒரு செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா வியட்நாம், கியூபா, அங்க இங்க எல்லா இடதுசாரி நாடுகள்லயும் வலதுசாரி நாடுகள்லயும் ஐரோப்பாவிலையும் இதே மாதிரி சிஸ்டம் தான். ஹெல்த் அண்ட் எஜுகேஷன். ஆனால் சீமான் சொல்றது இப்ப வந்து ஆடு மாடு மேய்க்கிறதெல்லாம் கவர்மெண்ட் வேலை. அது எப்படி பார்க்கணும்னா அவரு எந்த ஷாக் வேல்யூக்கா சொல்றாரா என்னன்னு எனக்கு தெரியாது. இப்ப ஸ்வீடன், சுவிட்சர்லாந்து மாதிரியான மேற்கு ஐரோப்பிய நாடுகள் எடுத்துக்கிட்டோம். அது கூட நகரமயமான நாடுகள் இல்ல. ஜெர்மனில இன்னும் உள்ள போய் மேல போய் பார்த்தோம்னா பெல்ஜியம் அந்த மாதிரி நாடுகள்ல கிராமங்கள்ல மாடு மேய்க்கிறாங்க. மாடு மேய்க்கிறதுனா என்னன்னா நம்ம ஊர் மாதிரி இல்ல. அவங்க கிட்ட ஒரு 100 மாடு இருக்கும். 100 மாட்டையும் வந்து ஒரே ஆள் வந்து வச்சிருப்பாருங்க. 60 வயசு கிழவனாரு. அவரு வந்து அந்த மெஷின் வச்சு 100 மாடையும் வந்து பால் கறக்கிறது. அதுக்கு வந்து ஒரு லாரி வரும், பால் எடுத்துட்டு போய் இவன் பாட்டுக்கு ஒயின் சாப்பிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாரு 70 வயசு கிழவனாரு. சோ இந்த மாதிரி என்னன்னா வசதி வாய்ப்புகளை வந்து ஈக்குவல் ஆக்குங்க. அப்ப ஆடு மாடு மேய்க்கிறதுனால இது வந்து எல்லாரையும் ஏழையாக்கிடுங்க, எல்லாரையும் பிச்சைக்காரன் ஆக்கிடுங்கிற மாதிரியான ஒரு அந்த மாதிரி கம்யூனிசமா இருக்கு. அதெல்லாம் வந்து அது போகஸ். அது இந்த விஷயம் எப்படி பாக்குறீங்க? இப்ப சமீப காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழகம் தமிழர்களுக்கானது மட்டும்தான். வேறு மொழி பேசுறவங்களுக்கு வந்து தமிழகத்தில் வந்து அரசியல் பிரதிநிதித்துவம் கிடையாது. இருக்க இடம் உண்டு, ஆனால் ஆள வந்து உரிமை கிடையாது. அவங்க வந்து இந்த சமூகத்தில் ஒரு அங்கம் கிடையாது அப்படின்ற மாதிரியான சில பேச்சுகள் வந்து எழுந்திட்டு. இத வந்து இதை நான் எப்படி சாரு கிட்ட முன்வைக்கிறேன்னா, ஒரு பெரியாரிஸ்டான சாரு இதை எப்படி பாக்குறாரு, ஒரு எழுத்தாளரான சாரு இதை எப்படி பாக்குறாரு? ஏன்னா எழுத்துன்னு வரும்பொழுது எல்லாம் கலந்தது, எல்லா மொழியும். சாரு வந்து தெலுங்கு, மலையாளத்துல கலா கௌமுதியில் எழுதியிருக்காரு, பிரெஞ்சு தெரியும் சாருக்கு. இப்படி பல இலக்கியங்கள், பல மொழிகள் படிக்கிற சாரு இதை எப்படி பாக்குறாரு? அடுத்து பெரியாரிஸ்டான சாரு இதை எப்படி பாக்குறாரு? நான் பெரியாரிஸ்ட் இல்ல. பெரியாரோட எழுத்துக்கள்ல எனக்கு முதல்ல அது ஆரம்பம்னு சொல்லலாம். அங்கிருந்து வந்துட்டு அப்புறம் பெரியார் வந்து ஒரு சில காரணங்களுக்காக, இந்த சமூக சீர்திருத்த காரணங்களுக்காக சமூகத்தையே அழிக்கிறதுக்கான அந்த அந்த நம்மளுடைய பாரம்பரிய பெருமைகள் இருக்குல்ல, ட்ரெடிஷன். உதாரணமா சித்த வைத்தியம், சித்தர்களோட கான்ட்ரிபியூஷன், அத வந்து இந்த மாதிரி நம்ம பாரம்பரிய பெருமைகள் எல்லாம் அழிச்சிட்டாரோன்னு ஒரு எனக்கு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஆமா, குற்றச்சாட்டு இருக்கு. ஏன்னா நம்ம இதிகாசங்கள் வந்து நம்ம சொத்து. சமஸ்கிருதம் நம்மளுடைய சொத்து, ட்ரெஷர். அதுல எவ்வளவோ இதிகாசங்கள் இருக்கு, எவ்வளவோ இலக்கியம் இருக்கு. அது எல்லாத்தையும் நம்ம வந்து, அதாவது ஒண்ணு இல்ல, மூட்டைப்பூச்சி தப்பு தான், மூட்டைப்பூச்சி கெடுதல் தான். மூட்டைப்பூச்சிக்காக வந்து வீட்டை எரிக்க முடியாது இல்லையா? அந்த மாதிரி ஜாதிய ஒடுக்குமுறை, தீண்டாமை, இந்த மாதிரி விஷயங்களுக்காக நம்மளுடைய என்டையர் அந்த ட்ரெடிஷனல் சொத்து இருக்கு பாருங்க, 5000 வருஷம் சொத்து, அதையே நிராகரிக்கிறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. ஒண்ணு. அடுத்த கேள்வி, நம்ம எங்க வந்தோம்? சீமான் அந்த தெலுங்கு, அதாவது மொழிவாரி மொழி. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே கணியன் பூங்குன்றன் யாதும் ஊரே யாவரும் கேளீர், அதுதான் நம்மளுடைய மோட்டோ, நம்மளுடைய சிந்தனை, நம்ம ரத்தம். யாதும் ஊரே, எல்லாம் நம்ம ஊர் தான், எல்லா மொழியும் நம்ம மொழி தான், எல்லாரும் நமக்கு ரிலேட்டிவ்ஸ் தான் அப்படிங்கிறது தான் நம்ம இது. அதனால இப்ப குறுக்க வந்து இடையில எனது மொழி அப்படி பாத்தீங்கன்னா, நீங்க தமிழ்நாட்டுல ஆதி திராவிடர்களை தவிர வேற யாருமே இங்க இருக்க முடியாது. ஆரியர்கள் கைபர் கணவாய் அங்க அனுப்பி விட்டுடலாம், மத்திய ஆசியாவுக்கு. அப்புறம் இஸ்லாமியர்கள், அது ஒரு அவங்க வந்து எப்படி ஆதி தமிழ் சமூகமா, இப்படி செட்டியார்கள், தெலுங்கு பேசுறவங்களாம் ஆந்திரா அனுப்பணும்னா ஆந்திராவில் உள்ளவங்க வந்து இவங்களை விரட்டி விட்டுருவாங்க, நீ பேசுறது தெலுங்கே இல்லைன்ட்டு. அப்போ பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஒரு ஊருக்கு 10 பேர் தான் மிஞ்சுவாங்க. எல்லாமே இன்னைக்கு கலந்து போயாச்சு. இப்ப போய் நம்ம வந்து பழைய இடத்துல போய் ஆதி மனிதனா வாழ்ந்துட்டு இருக்க முடியாதுன்னு வச்சுங்களேன். அது ரொம்ப தப்பான. ஆனால்